ஸோ இப்போது பேசிக் ஃபயர்வால் நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் எடுத்திருக்கோம். 3 பிசி, 2 பிசி, ஒரு லேப்டாப், ஒரு சர்வர். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ரூல் படி நம்ம என்ன ரூல் செட் பண்ணுறோமோ அந்த ரூல் படி ஃபயர்வால் ஆக்டிவேட் ஆகும். எதை அலோவ் பண்ணணும், எதை டினை பண்ணணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதை சர்வரை வச்சு நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ முதல்ல சர்வருக்கு ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ சர்வரோட ஐபி அட்ரஸ் 1.0.0.1. ஸோ அதே மாதிரி பிசி எல்லாத்துக்குமே அசைன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் கேட்வே கொடுக்க தேவையில்லை. 1.0.0.4. ஸோ டிஃபால்ட் கேட்வே தேவையில்லை, டிஎன்எஸ் சர்வரும் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பிசியும் சர்வரை நம்ம பிங் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ பிங் ஸ்பேஸ் 1.0.0.1. ஸோ சர்வர் கூட பிங் ஆகணும். பிஃபோர் ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் எல்லா பிசியும் சர்வரை பிங் பண்ணணும். ஸோ 3வது பிசியும் செக் பண்ணிடலாம், சர்வரை பிங் பண்ணதான். அதே மாதிரி சர்வரும் எல்லா டிவைஸையும் பிங் பண்ணணும், அதாவது கனெக்ட் பண்ணணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு 1.0.0.2. ஸோ பிங்கு ஸ்பேஸு 1.0.0.2. ஸோ சர்வர்லேருந்து எல்லா பிசியும் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். 3, அடுத்தது 4. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ஐபி அசைன் பண்ணிவிட்டு கனெக்டிவிட்டியை மட்டும்தான் செக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபயர்வால் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போக போகிறோம். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது சர்வரில் தான் இப்போ ஃபயர்வால் கான்ஃபிகரேஷனை செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபயர்வால் கான்ஃபிகரேஷனுக்காக சர்வர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்புக்கு போனீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஃபயர்வால் IPv4 ஃபயர்வால்னு இருக்கும். ஸோ இந்த IPv4 ஃபயர்வாலை ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே முதல்ல சர்வீஸை ஆன் பண்ணணும். ஃபயர்வால் சர்வீஸை ஆன் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் அலோவ் பண்ண போகிறோமா டினை பண்ண போகிறோமா. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது டினை கொடுத்துட்றேன். ப்ரோட்டோக்கால். ஸோ ப்ரோட்டோக்காலில் நான் யூஸ் பண்ண போகிறது ICMP, ரிமோட் ஐபி. ஸோ ரிமோட் ஐபி என்ன பண்ணிக்கிறேன், 0.0.0.0. நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ண சொல்கிறாங்க, அதனால 0 கொடுத்துருங்க. ஸோ ரிமோட் வைல்ட் கார்டு மாஸ்க் 255.255.255.255. ஸோ 4 டிஜிட்லையுமே 255 டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது ரிமோட் போர்ட்டு. ஸோ ரிமோட் போர்ட்லாம் உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்காது, ஓகேவா. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். டினை ICMP 0 ரிமோட் வைல்ட் கார்டு மாஸ்க் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், அடுத்த ஆக்ஷன் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அலோ ரிமோட்டு ப்ரோட்டோக்கால் ஐபி. ஸோ இதுலேயே ரிமோட் ஐபி 0.0.0.0 தான் கொடுக்குறேன். ரிமோட் வைல்ட் கால் மாஸ்க்கும் 255.255.255.255 கொடுத்துட்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஆக்ஷன் கொடுத்துருக்கோம், ஒன்று டினை, இன்னொன்று அலோ. ஸோ டினையில் பார்த்தீங்கன்னா ICMP, அதாவது நீங்கள் பிங் பண்ணி பார்க்கும்போது பேக்கெட்ஸை வந்து பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அலோ ஐபி அப்படின்னா நீங்கள் HTTP சர்வர் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் சர்வரில் எந்த பேக்கெட்டும் சென்ட் ஆகாது, ரிமூவ் ஆகாது, அதாவது ரிப்ளை வராது.
சென்ட் ஆகும். அப்படி சென்ட் ஆகி அவங்களுக்கு போனாலும் திரும்ப ரிப்ளை வராது. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது? ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிட்டோம், சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிசியில் போயிட்டு சர்வரை பிங் பண்ணி பார்த்தோம். இப்போ சர்வரை பிங் பண்ணுங்க, பிங் ஆகாது. ஏன்னா நம்ம டினை பண்ணிட்டோம். ஐசிஎம்பி அதாவது பேக்கெட்டை ரிசீவ் பண்ணக்கூடாது, ரிசீவ் பண்ணாலும் அதை திரும்ப ரிப்ளை கொடுக்கூடாதுன்னு பிங் பண்ணியாச்சு. ஸோ எல்லா பிசிலேருந்தும் நீங்கள் சர்வரை பிங் பண்ணி பாருங்கள், பிங் ஆகாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு உள்ள பிசியை செக் பண்ணேன், அடுத்த லேப்டாப்பை செக் பண்ணுறேன். லேப்டாப்பில் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அதே சர்வரை பிங் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ஃபயர்வால் செட் ஆகிருந்ததுன்னா பிங் ஆகக்கூடாது. ஸோ பிங் ஆகாது. ஸோ ரெக்வஸ்ட் டைம் அவுட் தான் வருது. ஸோ பிங் ஆகலை. ரெண்டாவது பிசியும் செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மூணாவது பிசிலையும் சேம் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணுறேன். ஸோ மூணாவது பிசி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறேன், அதே சேம் சர்வரை நான் சர்ச் பண்ணுறேன், அதுக்கும் சேம் அதே ரிசல்ட் தான். யாருக்காவது வருதா அவுட்புட்டு? ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் சரியாக பண்ணலன்னு அர்த்தம். அவுட்புட்டு 4 பேக்கெட் சென்ட்டு 4 பேக்கெட் ரிசீவ்டுன்னு வந்ததுன்னா கான்ஃபிகரேஷன் தப்பு. ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து செக் பண்ண வேண்டியது அதே பிசிலேருந்து வெப் ப்ரௌசருக்கு போங்க. இப்போ நம்ம ஐபியை வந்து அலோவ் பண்ணுறோம், ஐசிஎம்பி தான் வந்து நம்ம டினை பண்ணியிருக்கோம். ஸோ வெப் ப்ரௌசரில் போயிட்டு இதே சர்வரோட ஐபியை கொடுங்க. 1.0.0.1 கொடுத்தீங்கன்னா HTTP சர்வீஸ் ஓப்பனாக இருக்கும். ஏன்னா இது ஐபி ரிலேட்டட் சர்வீஸ். ஓகேவா? ஸோ ஐபியை வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம், ஆனால் பேக்கெட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். இதே இன்னொன்று கூட நம்ம செக் பண்ணலாம். FTP செக் பண்ணி பாருங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு FTP ஸ்பேஸ் 1.0.0.1 என்டர் கொடுங்க. யூசர் நேம் சிஸ்கோ, பாஸ்வேர்ட் சிஸ்கோ. ஓப்பன் ஆகுதா? ஸோ FTPயும் ஓப்பன் ஆகும். யூசர் நேம் சிஸ்கோ, பாஸ்வேர்டும் சிஸ்கோ தான். ஸோ FTP ஸ்பேஸ் சர்வரோட ஐபி, அதுக்கப்புறம் யூசர் நேம் சிஸ்கோ கொடுங்க, பாஸ்வேர்டும் சிஸ்கோன்னு கொடுங்க. மாடலில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு FTP ஓப்பன் ஆகும். FTP ஓப்பன் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஸ்டின் மார்க் கொடுங்க. அடுத்தது DIRனு கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள மொத்த ஃபைலும் ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு FTP ஆப்ரேஷனில் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபயர்வாலில் பிளாக் பண்ணது வெறும் ICMP பேக்கெட்ஸ் மட்டும்தான். மற்ற எந்த ஐபி ரிலேட்டட் சர்வீஸையும் நம்ம பிளாக் பண்ணலை. வந்துச்சு அவுட்புட்டு? FTPயில் கமாண்டு முதல்ல கொஸ்டின் மார்க் கொடுக்கணும், அதுக்கப்புறம் DIR, கொஸ்டின் மார்க் DIR. ஓகேவா? ஸோ ஃபயர்வால் கான்ஃபிகரேஷனில் பேசிக்காக ஒரு சர்வரை வச்சு ஃபயர்வால் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது சிஸ்கோவோட ஃபயர்வால், ASA ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுப்போம்.